நாளில் கலை நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். அது தயவால் நம்முடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளின் முடிவிலும் கரங்களை தட்டுங்கள், பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். உங்கள் இதயத்திலே பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்யுங்கள். இப்பொழுது அவர்களுடைய இருதயம் கர்த்தருக்கு நேரம் மாறுவதற்கு உதவி செய்வதாக ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வருடத்தில் நடைபெற்ற பிபிஎஸ் வகுப்புகளுக்காக நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே, எது வழி என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க ஆண்டவரே நீ கொடுத்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவ வழி பாதையில் நடக்க வேண்டும் என்று பிள்ளைகளை கற்றுக் கொடுப்பதற்கு உதவி செய்து உனக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நிறைவு நாளில் கலை நிகழ்ச்சிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை படித்த பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிறைவு நாள் கலை நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக. வந்திருக்கிற நாங்கள் தகப்பன் இந்த நிகழ்ச்சிகளை கண்டு உமக்குள் மகிழ்ந்து களிக்கூற எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அன்று சிறுவர் தகப்பனை பாடகர் வாயினால் துதி உண்டாகிற தேவன், பாடகர் வாயினாலே மகிமைப்படுகிற தேவன். இந்த கலை நிகழ்ச்சியிலும் கர்த்தர் ஒருவரை மகிமைப்படுவீராக. துதியின் சத்தத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. எங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சிகள் திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாய் உதவி செய்யும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வழி இதுவே, இந்த வழியில் நடங்கள். உங்கள் பின்னால் சொல்ற வார்த்தைகள் காதுகளில் கேட்கும். ஏசாயா 30:21. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை வழிநடத்தி குருவானவர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆசிரியர்களையும் மாணவர்களையும் அன்புடன் ஊக்குவித்த ஐயரம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். எங்களுக்கு அறிவுரையும் நல் ஆலோசனை கொடுத்து எங்களை வழிநடத்தி சென்ற உபதேசியார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிள்ளைகளை பாசத்தோடு ஊக்குவித்து அனுப்பிய பெற்றோர்களை அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாவற்றிலும் எங்களுக்கு தூண்களாக இருந்து உதவி செய்து வழிநடத்திய சபையின் மூப்பர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். எங்களை பசியாக செய்த வாலிபர்களையும் தாய்மார்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். எத்தனை வேலைகள் இருந்தாலும் எங்களுடன் இணைந்து இந்த ஊழியத்தை சிறப்பாக நடத்தி தந்த ஆசிரியர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வெயிலையும் பொருட்படுத்தாமல் வசனங்களையும் கதைகளையும் கேட்க ஓடோடி வந்த அன்பு குழந்தைகளையும் வரவேற்கிறோம். அவர்கள் பூமியை சுழற்றுக் கொள்வார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. மனசு வண்ண வண்ண கனவு மின்னி மின்னி மறைகின்றது. பட்டாம்பூச்சி போல சிறகடித்து பறக்க சின்ன மனமே இடுது. சின்ன சின்ன மனசு வண்ண வண்ண கனவு மின்னி மின்னி மறைகின்றது. பட்டாம்பூச்சி போல சிறகடித்து பறக்க சின்ன மனமே இடுது.
சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தீர்கள் அல்ல செய்யுங்கள். லோவா 15. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்கார. யோவான் 15:1. என்னை நிலைத்திராது விட்டால் வெளியே எறிந்து கொடியை போல அவன் எரிந்து போவான். யோவான் 15:22. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். யோவான் 15:3. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்த பின் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தாவிட்டால் அது தானே கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்தாவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். யோவான் 15:4. நானே ராஜ செடி, நீங்கள் ஒருவர் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கனிகளை கொடுப்பா. என்னை எல்லாமே உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. ஒருவன் என்னை நிறுத்தாவிட்டால் வெளியே எறிந்து கொடியை போல அவன் உடைந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகளே எரிந்து போய். யோவான் 15:6. நீங்கள் என்னிடம் என் வார்த்தை அல்லம் நினைத்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:7. நீங்கள் முதல் கதையாக கொதிப்பதினால என் பிதா மதிவே பதுவார் எனக்கும் சீசராயிருங்கள். யோவான் 15:8. என்னில் அன்பளிக்கிற போல நான் உங்களில் அன்பளிக்கிறேன். என்னுடைய அன்பில நிலைத்திருங்கள். யோவான் 15:9. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு இருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15:10. பாஷைகளையும் யூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு அணிகிறாவிட்டார். சத்தம் என்கிற வெண்கலம் போலவும் ஓசை என்கிற கைத்தாகம் போலவும் இருப்பேன். 1 கொரிந்தியர் 13. தரிசன வாகனத்தை உடனிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பை எடுக்கிறாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் 13:2. எனக்குண்டான யாவற்றையும் நான் அனுகிரகம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிடாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் 13:3. அன்பு நீதிய சாணமும் தயமும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, நபாயிராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. 1 கொரிந்தியர் 13:4-5. சந்தோஷப்படாம சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தில் தாங்கும், சகலத்தில் விசுவாசிக்கும், சகலத்தில் நம்பும், சகலத்தில் சகிக்கும். 1 கொரிந்தியர் 13:6-7.
அன்பு ஒரு காலம் அடையாது. தீர்க்கதரிசனங்களானாலும் ஒளிந்திருப்போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்திருப்போம், அறிவானாலும் ஒளிந்திருப்போம். 1 Corinthians 13:8. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம் தீர்க்கதரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஓய்ந்து போம். 1 Corinthians 13:9. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தைக்கு ஏற்றவைகளை அழித்து விட்டேன். 1 Corinthians 13:11. இப்பொழுது கண்ணாடியிலே நிலையாக்கமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கபடியே அறிந்து கொள்வேன். 1 Corinthians 13:12. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. 1 Corinthians 13:13. ஜெபிக்கும் வழி. அவருடைய வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் அவரை துதித்து அவர் நாமத்தை சோஸ்தரியுங்கள். சங்கீதம் 100:4. சொன்னாரே, வழி இதுவே, வழி இதிலே நடக்க சொன்னாரே. ஏசாயா தீர்க்கன் நன்றாய் சொன்னாரே, வழி இதுவே, வழி இதிலே நடக்க சொன்னாரே. சொந்த வழியில் நீ நடந்தால் சோகமாய் போகும், தம்பி நண்பன் வழியில் நீ நடந்தால் மாறி போகும் வாழ்க்கை. சொந்த வழியில் நீ நடந்தால் சோகமாய் போகும், தங்கை நண்பன் வழியில் நீ நடந்தால் மாறி போகும் வாழ்க்கை. ஆலோசனை எப்படியாவது பாருங்க இயேசுவே, என்னை எப்படியாவது பாருங்க இயேசுவே. இயேசுவே, என் மகள் மரண அவஸ்தைப்படுறா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து அவளை தொட்டு சுகப்படுத்துங்க. வா போகலாம். இயேசுவே, ஏன் நீங்க இயேசுவே? என்னை தொட்டது யார்? இவ்வளோ பெரிய கூட்டத்தில் எப்படி இயேசுவை கண்டுபிடிப்பீங்க? என்னடா அது இப்படி சொல்றாங்களே? என்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன். எழுந்திரு. இயேசுவே, நான் 12 வருடங்களாக பெரும்பாடோடு இருந்தேன். உங்கள் வஸ்திரத்தின் ஓரத்தில் தொட்டால் தான் சரியாகும் என்று நினைத்து தொட்டேன். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. நன்றி இயேசுவே. ஐயா, போதகரை வற்புறுத்த வேண்டாம், உங்கள் மகள் மரித்து விட்டாள். என்ன? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. வெளியே போக சொல். போங்கள். உன் மகள் மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள். எனது நித்திரையா இருக்கிறாளா? மறித்து விட்டால், ஆனால் நித்திரையா இருக்கிறாள் என்றாலே. இவர்களை வெளியே போக சொல். போங்கள். தலிதா கோமி. என் மகள் உயிரோடு எழுந்து விட்டாள். நன்றி இயேசுவே. அவளுக்கு உண்ண ஆகாரம் கொடு. நன்றி இயேசுவே. 2 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கும் எவ்விருக்கு இருந்த விசுவாசமும் நமக்கு இருந்தால் நிறைய அற்புதங்களை காண்போம். நன்றி. 4 ஜெபிக்கும் வழி. அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதுக்கும் உம்முடைய செவி கவனித்து உம்முடைய கண்கள் திறந்திருப்பதாக. நெகமியா 1:6. தன்னை கொடுக்கும் வழி. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8.
எதிரிய பார்த்து யோசப்ப பயந்தார். பலனில்ல புரியல ஒண்ணுமே தெரியல. எதிரிய பார்த்து யோசப்ப பயந்தார். பலனில்ல புரியல ஒண்ணுமே தெரியல. கர்த்தரை நோக்கி ஆலயத்தில் ஜெபித்தார். பாடகர் குழுவை துதிக்க சொன்னார். டம் டம் டமார், டம் 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 டமார். பாடகர் கர்த்தரை துதித்து பாடவே ஆண்டவருடனே வெற்றியை தந்தார். நாமும் துதித்து பாடினார். இயேசு நமக்கும் வெற்றியை தருவாரே. இயேசு நமக்கும் வெற்றியை தருவாரே. ஹே 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 ஹே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வருடமும் நமது சபையில் பிபிஎஸ் நடத்த கிருபை செய்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏப்ரல் 4, 5 மற்றும் 6 ஆகிய 3 நாட்கள் இயக்குனர் பயிற்சி முகாம் 4 மாவடியில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது. ஜெஃப்ரின், ஜெருஷா மற்றும் நானும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் அதில் கலந்து கொண்டோம். வழி இதுவே என்ற தலைப்பின் கீழ் 10 நாட்களுக்கும் வசனங்கள், பாடல்கள் மற்றும் கதைகள் தலைப்பிற்கேற்ப கற்றுக் கொடுத்தனர். காலத்திற்கு ஏற்றாற்போல் கதைகளையும் வசனங்களையும் புதிய யுக்திகளை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு கற்பிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தனர். நாங்கள் மட்டும் பயிற்சி பெற்றால் போதாது, ஆசிரியர்களும் பயிற்சி பெற வேண்டும் என்பதால் சேகர மற்றும் சபை அளவில் சிறப்பு கூடுகை குருவானவரால் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஜெபத்துடனும் அர்ப்பணிப்புடனும் எப்படி வசனங்களை விதைக்க வேண்டும் என்று குருவானவர் அவர்களும் அம்மா அவர்களும் எங்களை ஊக்குவித்தனர். மாணவர்களுக்கு வேத வசனங்களை கற்பிக்க 18 ஆசிரியர்கள் வருகை தந்தனர். முதல் நாள் குழந்தைகளை வரவேற்கும் விதமாக சிறப்பான முறையில் பிரேஸ்லெட் செய்து கொடுத்து உற்சாகப்படுத்தினோம். இயேசுவே வழி, மனம் திரும்பும் வழி, துதிக்கும் வழி, ஜெபிக்கும் வழி, ஆலோசனை கொடுக்கும் வழி, நம்பிக்கையின் வழி, உபத்திரவத்தின் வழி, சமாதானத்தின் வழி, சாட்சியின் வழி, ஜீவ வழி ஆகிய 10 தலைப்பின் கீழ் பாடல்கள், வசனங்கள், கதைகள், படங்களுடன் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. குழந்தைகளை ப்ரீ பிகினர், பிகினர், பிரைமரி, ஜூனியர் மற்றும் இன்டர் என வயதிற்கு ஏற்ப பிரித்து வேத வசனங்களை கற்றுக் கொடுத்தோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் சுமார் 115 குழந்தைகள் கலந்து கொண்டனர். நாளை கிரீன் டே ஆக சிறப்பாக கொண்டாடினோம். குழந்தைகளுக்கு கீரை வகைகளின் நன்மைகளை விளக்கி வாரத்தில் 3 நாட்கள் கீரை சாப்பிட கற்றுக் கொடுத்தோம். நாள் 6 ஃப்ளவர்ஸ் டே ஆக சிறப்பாக கொண்டாடினோம். குழந்தைகள் வீட்டிலிருந்து வண்ண பூக்களை கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழ் தங்கள் வகுப்பறைகளை அலங்கரித்தனர். குழந்தைகளுக்கு ஒற்றுமையுடன் இணைந்து காரியங்களை செய்ய கற்றுக் கொடுத்தோம். ஒவ்வொரு நாளும் வசனங்கள் சொல்லும் குழந்தைகளுக்கு பரிசுகள் கொடுத்து ஊக்குவித்தோம். 10 நாட்களும் தென்னிந்தியாவின் பவுல் என்று அழைக்கப்படும் எமில் ஜெபசிங் அண்ணனின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்கதையாக கற்றுக் கொடுத்தோம். இடையிடையே குழந்தைகளை உற்சாகப்படுத்தி சிறு சிறு விளையாட்டுகளை விளையாடினோம். நாள் 8 அன்று நமது குருவானவர் சிறப்பு நிகழ்ச்சியாக பொம்மலாட்டம் ஒழுங்கு செய்தார்கள். சகோதரர் சுபாஷ் குழந்தைகளுக்கு பாடல்கள், விளையாட்டுகள் மற்றும் பொம்மலாட்டத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளை வழிநடத்தினார்கள். மாணவர்கள் பலர் தங்களை இயேசுவுக்கு அர்ப்பணித்தனர். 10 நாட்களும் வெயிலுக்கு இதமாக நமது சபை வாலிபர்கள் உற்சாகமாக பலவிதமான குளிர்பானங்களை தயாரித்து தந்தனர். மாலை வேளையில் டீ, பஜ்ஜி என தந்து அமர்க்களப்படுத்தினர். நமது சபை தாய்மார்களை பாராட்டாமல் இருக்க முடியுமா? பசி நேரத்தில் அறுசுவை உணவை தயாரித்து தந்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று குழந்தைகளை பர்ல்ஸ் பள்ளி வாகனத்தில் தோட்டத்திற்கு அழைத்து சென்றோம். அங்கு உற்சாக குளியல் போட்டனர். நாள் 10 அன்று குழந்தைகள் எப்படி கற்றிருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள சிறு தேர்வு நடத்தினோம். சுமார் 90 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இவ்வளவு பெரிய காரியங்களை ஒரு சிலரால் மட்டும் செய்ய முடியாது. தங்கள் ஜெபத்தினாலும்
பொருள் உதவியினாலும் காணிக்கையினாலும் இந்த ஊழியத்தை தாங்கிய சபையார் அனைவரையும் பாராட்டுகிறோம். நன்றி. உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்பண்ணுவாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. எபேசியர் 1:6-1-2-3. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். எபேசியர் 6:4-6 அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். அநேசியாக என் சகோதரனே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமேலும் பலப்பெறுங்கள். நீங்களும் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க ராணிகள் ஆகும்படி தேவனுடைய சத்துவத்தின் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துணைத்தளத்தோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தில் அந்தகால லோகாலபதிகளோடும் வானமண்டங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளிலும் நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6:10-11-12 ஆகியால் தீங்கு நாளிலே நீங்கள் அவர்களை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை நீங்கள் தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதச்சையை உங்கள் கால்களில் தொடுத்தவர்களாயும். எபேசியர் 6:13-14 பொல்லாங்களையும் அஸ்திவாரங்கள் எல்லாம் அழித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலான விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாக நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 6:16-17 சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். 6. நம்பிக்கையின் வழி. உன் வழியை கர்த்தருக்குள் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு, அவரே காரியத்தை வாக்கப்படுவார். சங்கீதம் 37:5. நாபோத் உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு தா, அதற்கு பதிலாக நான் உனக்கு வேறே திராட்சை தோட்டத்தை தருகிறேன், இல்லையெனில் விலைக்கிரகமான பணத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். என் பிதாக்களின் சுதந்திரத்தை நான் உனக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக.
நீ போதனை பண்ணாமல் உன்னுடைய மனம் சலிப்பாய் இருக்க காரணம் என்ன? எருசலேமாகிய நாபோத்திடம் உன் திராட்சை தோட்டத்தை விலைக்கிரகமாக கொடு என்று கேட்டேன். அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு வேற ஒரு நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தரேன் என்று சொன்னேன். அதற்கு அவன் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான். நீ போதனை பண்ணி மகிழ்ச்சியாயிரும், நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு கொடுப்பேன். 3 எசபேல் நிருபம் எழுதல். காட்சி 4 நாபோத்தை கொலை செய்தல். இவன் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான். காட்சி 5 எசபேல் ஆகாப். நீர் எழுந்திருந்து எஸ்ரேலாகிய நாபோத் உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை உமக்கு சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும். நாபோத் இப்பொழுதே அவன் செத்து போனான். காட்சி 6 எலியா ஆகாப். பகையனே, என்னை கண்டுபிடித்தாயா? கண்டுபிடித்தேன். கர்த்தருக்கு எதிராக பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். காட்சி 7 ஆகாப் மனம் கசந்து அழுதல். காட்சி 8 கர்த்தர் எலியாவிடம் பேசி. எலியா, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவனுடைய குமார நாட்களில் அவனோட வீட்டின் மேல் வர பண்ணுவேன். தவறை உணர்ந்த ஆகாப், அதே போல நாமும் நம்முடைய தவறை உணர்ந்தால் ஜீவ வழி பெறலாம். 4:7 ஆனாலும் நான் போகும் வழியே அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பேனா பொன்னாக விழுங்குவை. யோபு 23:10. வழி தெரியாத ஆட்டை போல பதறி போகாத, நல்ல வழி எது என்று குழம்பி நிற்காத. வழி தெரியாத ஆட்டை போல பதறி போகாத, நல்ல வழி எது என்று குழம்பி நிற்காத. வழியும் ஒளியும் மாணவர் உன் வாசல் அண்டை நிற்கிறார். நானே வழி நானே சத்தியம் என்று உன்னை அழைக்கிறார். வழியும் ஒளியும் மாணவர் உன் வாசல் அண்டை நிற்கிறார். நானே வழி நானே சத்தியம் என்று உன்னை அழைக்கிறார். பதறி போகாத, குழம்பி நிற்காத, அவர் கரம் பிடித்திடு, காட்டும் வழியில் சென்றிடு. ஜீவ வழியிலே உன்னை நடத்தி செல்லுவார். கோணலான வழிகளை செவ்வையாக்குவார். ஜீவ வழியிலே உன்னை நடத்தி செல்லுவார். கோணலான வழிகளை செவ்வையாக்குவார். வவ்வாலு வவ்வாலு மரத்து மேல வவ்வாலு, வவ்வாலு வவ்வாலு மரத்து மேல வவ்வாலு, இருட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் வவ்வாலு, தலைகீழே தொங்குது வவ்வாலு, இருட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் வவ்வாலு, தலைகீழே தொங்குது வவ்வாலு. ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16:7. அவரை போஜனம் பண்ண வணங்கி கேட்டுக்கொண்டதில் பேரின் அவர் அங்கே வந்து போஜனம் பண்ணுவது வழக்கம். அப்புறம் என்ன நடந்தது நீங்களே பாருங்கள். என்னங்க இங்க கொஞ்சம் வாங்கலேன். சொல்லு, என்னதான் சொல்ல போற?
நம்ம வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி அடிக்கடி வருவார்ல, அவருக்கு மேல் வீட்டில் ஒரு அறை செஞ்சு கொடுத்து அதில் கட்டில், சேர், டேபிள், விளக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து அவருக்கு வசதியாக செய்யணுங்க. உனக்கு என்ன தோணுதோ அதையே செய். கேயாசி இங்க வா. சூனேமியாளிடத்திற்கு என்ன வேணும்னு அவட்ட போய் கேளு. ராஜாக்களிடம் பேசணுமா இல்ல சேனாதிபதிகளிடமா பேசணுமா? போய் கேளு போ. சரி ஐயா. சூனேமியா, உனக்கு என்ன வேணும்னு எலிசா கேட்கிறார். நான் என் ஜனத்தின் நடுவாக சுகமாய் இருக்கிறேன். எலிசா, அவர் ஜனத்தின் நடுவே சுகமாய் இருக்கிறாளா? வேற ஏதாவது அவளிடத்தில் குறை இருக்கிறா உனக்கு தெரியுமா? அவருக்கு பிள்ளை என்று சொன்னார். கர்த்தர் அவருக்கு குறிப்பிட்ட காலத்தில் குமாரனை கட்டளையிடுவார் என்று சொல்லி. தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவரே, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். அப்பா, எனக்கு தலைவலிக்குது. தம்பி இங்க வா. எனக்கு தலை வலிக்குதா, அம்மாட்ட சொல்லி விட்டுட்டு வா. சரி, தலைவலிக்குதான். இங்க வா தம்பி, உனக்கு என்னாச்சு? அம்மா, எனக்கு தலைவலிக்குது. மகனே உனக்கு என்ன ஆயிடுச்சு? ஐயோ, மூச்சு பேச்சு இல்லையே. கேயாசி, எங்க பாரு, சூனேமியால் வாரா. சுகமா இருக்கிறாயா? உன் கணவன் சுகமா இருக்கிறாயா? உன் பிள்ளை சுகமா இருக்கிறாயா? சுகமாய்த்தான் இருக்கிறோம். நீ வழியை விட்டு நகரு. நலமா இருக்கிறாயா? நான் சுகமாய்த்தான் இருக்கிறேன். தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவரே, நான் அப்பொழுதே சொன்னேன், எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று. இப்பொழுது பாருங்கள், என் குமாரன் இறந்து விட்டான். கேயாசி இங்க வா. என்னையா? இந்த கோலை எடுத்துக்கொண்டு அந்த பையன் முகத்தின் மேல வை. நீ போகிற வழியில யாரு குறுக்க வந்தாலும் பேசக்கூடாது, மறுமொழியும் நீ கூறக்கூடாது. போ. சரி ஐயா. சூனேமியால் வா, நம்மளும் போகலாம். இந்த மகனை சூனேமியால் இடத்தில் கொண்டு போ. சரி ஐயா. சூனேமியா, உன் பையன். நன்றி ஐயா. நன்றி. ஊரில் உள்ள கணம் பொருந்திய ஸ்திரீ தானாக முன்வந்து எலிசா தீர்க்கதரிசி உதவியாந்தால் தேவனிடத்தில் கிருபை பெற்றாள். நாமும் பிறருக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கும் பொழுது தேவனிடத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். வாக்குவாதம் பண்ணாதவர் ஈசாக்கு, எந்த வம்புக்கும் போகாதவர் ஈசாக்கு. வாக்குவாதம் பண்ணாதவர் ஈசாக்கு, எந்த வம்புக்கும் போகாதவர் ஈசாக்கு. ஏசே கைவிட்டு கொடுத்தா தெரியுமா? சிதனா
ரட்சிப்பின் வழி மனம் திரும்பிட துதிக்கும் வழி மகிமைப்படுத்திட ஜெபிக்கும் வழி மனதை ஊற்றிட நம்பிக்கை வழி மாறாது நிலைத்திட வழி இதுவே சுவின் வழி இதுவே மூச்ச நாட்டில் சேர்த்திடும் வழி இதுவே வழி இதுவே சுவின் வழி இதுவே மூச்ச நாட்டில் சேர்த்திடும் வழி இதுவே போதித்து கற்பித்து ஆலோசனை தந்து இயேசு என்னை அவர் வழியில் நடத்திடுவாரே போதித்து கற்பித்து ஆலோசனை தந்து இயேசு என்னை அவர் வழியில் நடத்திடுவாரே வசனத்தின் வழி கேடுகள் நீக்கும் சமாதானத்தின் வழி சந்தோஷம் தந்திடும் சாட்சியின் வழி அவர் நாமம் உயர்த்திடும் ஜீவ வழி பரலோகம் சேர்த்திடும் வசனத்தின் வழி கேடுகள் நீக்கும் சமாதானத்தின் வழி சந்தோஷம் தந்திடும் சாட்சியின் வழி அவர் நாமம் உயர்த்திடும் ஜீவ வழி பரலோகம் சேர்த்திடும் வழி இதுவே சுவின் வழி இதுவே மூச்ச நாட்டில் சேர்த்திடும் வழி இதுவே வழி இதுவே சுவின் வழி இதுவே மூச்ச நாட்டில் சேர்த்திடும் வழி இதுவே போதித்து கற்பித்து ஆலோசனை தந்து இயேசு என்னை அவர் வழியில் நடத்திடுவாரே போதித்து கற்பித்து ஆலோசனை தந்து இயேசு என்னை அவர் வழியில் நடத்திடுவாரே வழி இதுவே சுவின் வழி இதுவே மூச்ச நாட்டில் சேர்த்திடும் வழி இதுவே வழி இதுவே சுவின் வழி இதுவே மூச்ச நாட்டில் சேர்த்திடும் வழி இதுவே நாள் 9 சாட்சியின் வழி. கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவர்களை எல்லாம் அவர்களுக்கு அறிவென்று சொன்னார். அந்தபடி அவன் போய் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். மார்க் 5:19-20. ஆதலால் எனக்கு பிரியம் வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீதமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்கிற யோத்தியாளுக்கும் சிந்தையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:1-2 அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கீழமெந்தோடு மற்ற என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் கூட பிரயாசப்பட்டார்கள். அவர்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பிலிப்பியர் 3:4. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷரோடு இருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சுரத்துறத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலின் ஆனந்தி அவனுக்கு தெரியப்படுத்துக. பிலிப்பியர் 4:3-4. அப்பொழுது எல்லாம் புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:7. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒடுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவற்றை சிந்தித்துக் கொண்டீர்கள். பிலிப்பியர் 4:8. என்னிடத்தில் கற்றும் அடைத்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் மாறும்படி மனவந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலிலும் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். பிலிப்பியர் 4:11. என்னை பலப்படுகிற கிறிஸ்து இயேசுவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. டக்கு
Jesus is the way, the truth, the life. Jesus is the way, the truth, the life. No one comes to the Father. மேடைக்கு வர உங்களை அன்போடு கேட்கின்றோம். நாமும் கர்நாடகத்திற்கு அன்பு பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் பிள்ளைகளுடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. நல்லா இருப்பா. எல்லாம் கரங்களை தட்டுவோமே. நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல வசனத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க, நல்ல பாடலை பாடியிருக்காங்க. சிறுவர்கள் மத்தியில் 10 நாளும் வசனங்களை விதைக்க கிருபை அளித்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அன்போடு வழிநடத்திய ஐயா, ஐயரம்மா மற்றும் உபதேசியார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிள்ளைகளை உற்சாகமாக அனுப்பிய பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெயிலுக்கு இதமான குளிர்பானம் வழங்கிய சபை வாலிபர்களுக்கும் பசிக்கு உணவளித்த தாய்மார்களையும் பாராட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெறும் நன்றி என்று வார்த்தையில் சொன்னால் போதாது, ஏனெனில் அவர்களுடைய பணியானது அவ்வளவு மகத்துவமானது. காலை தியான கூடுகை நடத்தி தந்த ஐயா மற்றும் ஐயரம்மா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு பொருளுதவி மற்றும் பண உதவி செய்து சிறுவர் ஊழியத்தை தாங்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறுகிறோம். பிக்னிக் செல்ல 2 பேருந்துகளை வழங்கிய பேர்ஸ் பப்ளிக் ஸ்கூல் முதல்வர் அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். எங்களோடு இணைந்து ஊழியத்தை நல்ல முறையில் நிறைவேற்றி தந்த ஆசிரியர்களுக்கு நன்றி கூறுகிறோம். வண்ணத்து பூச்சிகளாய் நாங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்களை கற்றுக்கொண்ட குழந்தைகளை பாராட்டி நன்றி கூறுகிறோம். இவ்வளவு நேரம் பொறுமையோடு நிகழ்ச்சிகளை கண்டு கழித்த பெற்றோர்களுக்கு நன்றி கூறுகிறோம். மீண்டுமாய் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் கூறுகிறோம். பிரியமானவர்களே, இந்த வருடம் விபிஎஸ் சிறப்பாக நடைபெறுவதற்கு அநேக விதத்தில் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்தீர்கள், செபித்தீர்கள், கொடுத்தீர்கள், உற்சாகப்படுத்தினீர்கள். ஆண்டவருக்கு இன்று கொடுத்து இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கினீர்கள். உங்கள் எல்லாரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். உண்மையிலே 11 நாட்களும் நம்முடைய பிள்ளைகள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த விபிஎஸ்ல கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். கிட்டத்தட்ட 108 பிள்ளைகள் இந்த விபிஎஸ்ல பயின்றார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவரை அறியாத பிள்ளைகளால் அதிகமான பேர் கலந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அந்த பிள்ளைகளுடைய வாயினாலே வசனத்தை சொல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவிலே அந்த பிள்ளைகள் வளர்வதற்கும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். 22 ஆசிரியர்கள் இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, திரைக்கும் மறைவில் என்று நாம் சொல்லலாம், அநேக பெண்கள் நமக்கு நல்ல முறையில் சமைத்து கொடுத்தார்கள். இன்னும் நம்முடைய வாலிப சகோதரர்கள் சரியான நேரத்துக்கு அந்த சாப்பாடை கொடுக்கவும், அந்த சாப்பாடுக்குரிய காரியங்களை செய்யவும், இன்னும் அந்த ஜூஸ் எல்லாம் கலக்கி கொடுக்கவும். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புது புது வகையில நம்ம கூட குடிச்சிருக்க மாட்டோம், அந்த வகையில புதுசா அந்த திங்க் பண்ணி அந்த ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அந்த வாலிப சகோதரர்களுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். ஒரு கரங்களை தட்டுவீங்களா? உண்மையிலே நாம் பாராட்டணும். ஒரு 3-4 வாலிபர்கள் இருந்தாலும் யார் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நாங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வோம் என்று சொல்லி திரைக்கு மறைவில் என்று சொல்லலாம். தன் பேரை ஒரு நாளும் அதை வெளிப்படுத்த மாட்டார்கள். மறைத்து வாழ்கிற அன்பு சகோதரர்கள், அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய ஊழியத்தை இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. என் அன்புக்குரியவர்களே, வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த 11 நாள் ஊழியத்தை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டு தாங்கினீர்கள். அநேகர் ஒரு நாள் உணவு கொடுத்தீர்கள். நான் சொல்வேன், 11 நாளும் நான் வெஜிடேரியன் தான் போடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். சில நாட்கள் ஒரே ஒரு நாள் தான் நினைக்கிறேன் வெஜிடேரியன் போட்டுப்போன்னு நினைக்கிறேன், இல்லையா? 10 நாட்கள், 2 நாட்கள் மட்டனா, 2 நாட்கள் மட்டன், மற்ற எல்லா நாட்களும் சிக்கன் போட்டு சில காரியத்தை பாயாசம் அப்படி கொடுத்து பிள்ளைகளை கேட்டு பாருங்க. அந்த அளவுக்கு அவங்களை உற்சாகப்படுத்தின அருமையான பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். எல்லாரும் உற்சாகத்தோடு கொடுத்தீர்கள். இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்த ஒவ்வொருடைய கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுது நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் VBS கலை நிகழ்ச்சிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அருமையான பிள்ளைகள் தகப்பனை வாயிலிருந்து வசனத்தை சொல்லி மகிமைப்படுத்த கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பாடலுடைய வாயினாலே துதி உண்டு பண்ணினீர் ஆண்டவரே, துதித்தனி சத்தத்தை உண்டு பண்ணினீர் ஆண்டவரே, தகப்பனை மகிமைப்பட்டீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஊழியத்தை தாங்கிட ஜெபித்த பிள்ளைகள், கொடுத்த பிள்ளைகள், உழைத்த பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதற்காக என்னென்ன உதவி செய்தார்களோ அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பு தகப்பனேப்பா. இதற்குரிய பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக.
பரலோகத்தில் அந்த பொக்கிஷத்தை அவங்க சேர்த்து வைத்திருக்கிறாங்கப்பா. அந்த பலத்தை அவங்க பலனை கர்த்தர் கிருபையாய் கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை கர்த்தர் கரவெடுத்து நடத்தும். இதுல பயின்ற பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிமாப்பா. கற்றுக்கொண்ட வேத வசனத்தை அவங்க ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த வசனம் அவங்க வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் அப்பா. 30, 60, 100 பலன் கொடுத்து கர்த்தர் உதவி செய்வீராக. தகப்பனே, உழைத்த ஆசிரியர்களுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆசீர்வதியும் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இரவு நேரம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் நடத்துவீராக. வழி இதுவே, இதுதான் நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரப்பா. ஜீவ வழி பாதையில் நாங்கள் நடக்க உதவி செய்யும். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் நம்முடைய கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். சொல்லுங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அன்பானவர்களே, நம்ம எல்லாருக்கும் ஒரு எளிய ஒரு சிறிய உணவு ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் இருந்து உட்கார்ந்து சாப்பிட்டு செல்ல உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடன் போய் விடக்கிடவும். ஜெபி 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 தம்பியே, ஜெபித்தால் ஜெயம் உண்டு தம்பியே. ஜெபி 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 தங்கையே, ஜெபித்தால்